டபுள்ட் மை செல்ஃப் ஸ்ரீநிதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th சிபிஎஸ்சி இங்கிலீஷில் கரோலின் வெல்ஸ் எழுதின ஹவு டு டெல் வைல்ட் அனிமல்ஸ் இந்த ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். இது ஒரு காமெடியான ஸ்டோரி தான். இதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, நரேட்டர் காட்டு விலங்குகளை எப்படி நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஹியூமராக சொல்கிறாரு. இப்போ நம்ம திடீர்னு காட்டுக்கு போகிறோம். அப்போ புலி, அதாவது சிங்கம், புலி, கரடி, யானை, ஒட்டகம் இந்த மாதிரியெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் எப்படி நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு காமெடியான முறையில் விளக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த காமெடியிலையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ரொம்பவே ஆபத்தான விஷயம். காட்டு விலங்குகளை நம்ம அடையாளம் காணும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, சிங்கம் நம்ம காட்டில் போகிறோம். அப்போ நேராக நம்ம சிங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி அடையாளம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, அது உருமும் இல்லையா? சிங்கம் கர்ஜிக்கும். அந்த கர்ஜனையை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் புலியை எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு கற்பனையான முறையில் சொல்கிறாரு. திடீர்னு புலி உங்களை திங்க வந்துச்சுன்னா அது எப்படி கொடூரமான முறையில் தாக்கும். அதை நீங்கள் அடையாளப்படுத்திக்கலாம். அப்போது அது புலி அப்படின்னு சொல்லிட்டு, புலி இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, கரடி திடீர்னு நம்மளை கட்டி பிடிச்சிருச்சு, கரடி அணைச்சிருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு எவ்வளோ வலியை கொடுக்கும். அப்போது அது அதோடைய வலிமையான அணைப்பை சொல்கிறாரு. கரடி எவ்வளோ வலிமையானது அப்படிங்கிறத அவர் ஒரு ஹியூமராக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லியோபர்ட் பற்றி சொல்கிறாரு. லியோபர்ட் எப்படின்னா, அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு குதிச்சுக்கிட்டே வரும். அது குதிச்சு அது உங்களும் தாக்குனுச்சு அப்படின்னா அது சிறுத்தை அப்படின்னு லியோபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது சொல்கிறாரு அப்படின்னா, சிறுத்தை ரொம்பவே வேகமாக தாக்கும் இல்லையா, அதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யானை, ஹைனா, கேமல் இதெல்லாமும் பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு காமெடியான முறையில் அவர் விலங்குகளை, காட்டு விலங்குகளை ஒரு ஹியூமரஸ் முறையில் விளக்குறாரு. இது எப்படின்னா, ஒரு நகைச்சுவையான விஷயந்தான், ஆனால் ரொம்பவே ஆபத்தானது. நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒரு காமெடியான முறையில் நம்ம அதை அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை கொன்னுடும். அதனால் மனிதன் காட்டு விலங்குகள்கிட்ட எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எப்போவுமே ஆபத்தான விலங்குகள் அப்படிங்கிறது தான் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு எளிமையான முறையில் விளக்குறாரு. தேங்க்யூ.